ட்ரெண்டை வந்து மாற்றி காட்டுது. எப்பயுமே 2019 21 24 இடையில நாங்கள் எடுத்த எல்லா சர்வே இதில் எல்லாமே டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சு. இந்த முறை அப்பர் ஹேண்ட் இல்லை, லோயர் ஹேண்ட் இருக்குது, அப்பர் ஹேண்ட் வந்து ஏடிஎம் இருக்குது. ஒரு பெரிய சர்ப்ரைஸ். தாவேக்காக்கு வந்து 20% வந்து நிற்குது. இதற்கு முன்னாடி நாங்கள் வந்து 3 மாதம் முன்னாடி எடுத்த போதுலேயும் ஒரு 20% காட்டுச்சு. அப்போ வந்து அவர்கள் வளர்ச்சி திசையில் ரொம்ப கான்கிரீட்டாக போகிறாங்கன்னு. நாம் தமிழர் வந்து 5% நிற்குது. 5% அவர் 5 தான் வாங்குவாரா அப்படின்னா அவர் வந்து 5 வாங்கலாம், 5 வாங்கலாம், 6, 6, 7, 7. இந்த விஜய் அவர்களுடைய வருகை நாம் தமிழில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்களுடைய வாக்கு ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். பட்டியலினத்தவருடைய வாக்குகளை வாங்குறது, வடமாவட்ட வாக்குகளை வாங்குறது, சிறுபான்மையினர் வாக்குகளையும் வாங்குறது. அப்ப எல்லா பக்கமும் ஓட்டு எடுக்கிறதுனால பிலோ 40 இளைஞர்கள் வாக்குகளை வாங்குறது. அதனால அவருக்கு வந்து ஒரு 20% இதுல காட்டுது. நான் ஏற்கனவே சொன்ன போல 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏடிஎம்கே பிஜேபி 39% வாங்கியிருக்குமா அதை நான் சொல்லல. டிஎம்கே 36 தான் வாங்கியிருக்குமா அதை நான் சொல்ல. இந்த ட்ரெண்டை காட்டு. ஏடிஎம்கே பிஜேபி அட்வான்டேஜ் எடுக்குது. டிஎம்கே வந்து ஸ்ட்ரகிளிங், டிவிகே வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி போயிட்டே இருக்குது. நாம் தமிழர் தனியா நிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்ப இதே வச்சு இதே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில நாம் தமிழர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அட்வான்டேஜ் இன்னும் கூடிடும். இதே ஏடிஎம்கே பிஜேபி விஜய் அவர்கள் வந்தா 200 சீட்டு, நான் திரு சீமான் வந்தா 200 சீட் சொல்ல மாட்டேன், ஆனா கேரண்டியான வெற்றி.